ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு உங்களுக்கு என்ன செய்து காட்ட போகிறேன்னு சொன்னால் வாழைப்பூ வரை. வாழைப்பூ வந்து மிகவும் மருத்துவ குணம் கொண்ட ஒரு பொருள். அதுதான் உங்களுக்கு இன்றைக்கு செய்து காட்ட போகிறேன். நீரிழிவு சார்ந்த நோயாளர்களுக்கு மிகவும் அவசியமான ஒரு உணவாக இந்த வாழைப்பூ அல்லது வாழை பொத்தி பயன்படுத்தப்படுகிறது. இதில் வந்து நான் உங்களுக்கு என்ன மாதிரி செய்கிறேன்ன்றதை உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். முதல்ல வாழைப்பூவை வந்து சின்ன நான் வெட்டிட்டு அதை வந்து சட்டியில் போட்டிருக்கிறேன். அதோட வந்து கொஞ்சமாக வெங்காயத்தையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதில் போட்டிருக்கிறேன். அதோட வந்து 2 பச்சை மிளகாய் எடுத்து அதையும் சின்னதாக வெட்டி அதனோட சேர்த்துருக்கிறேன். அதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதே நேரத்தில் கொஞ்சமாக உப்பு அதையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி விடலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இளநீர் இருந்ததுன்னு சொன்னால் தேங்காய் உடைச்ச இளநீர் இருந்ததுன்னா அதை கொஞ்சமாக விட்டுட்டு மூடி போட்டு மூடி விடணும் அவிகிறதுக்காக. நான் இளநீர் இல்லாதபடியாக தண்ணி மட்டும் விட்டுட்டு மூடி போட்டு அவிய விட போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 7-8 நிமிஷத்துக்கு பிறகு நான் திறந்து பார்த்தேன். கொஞ்சம் தண்ணி வத்த இருந்தது. அப்போ ஃபுல்லாக அந்த தண்ணி ஃபுல்லாக வத்து மட்டும் திருப்பி ஒருக்கா அள்ளி விட்டுட்டு, தண்ணி இல்லாமல் இருந்தால் தான் நாங்கள் திருப்பி எண்ணெய் விட்டு வதக்கி பெருங்கிருக்கும் அது போடையில் வந்து சொஃப்டாக வரும். இல்லைன்னு சொன்னால் குழஞ்சி போயிடும். அடுப்பை குறைச்சி விட்டுட்டு அவிய திருப்பவும் அவிய விட்டுருக்கேன். தண்ணிக்கு இது பார்த்தீங்களா, அதை வந்து கொஞ்சம் தண்ணி வறுத்து மட்டும் அவிய விட போகிறேன். இது கொஞ்சம் நீங்கள் அடுப்பை குறைச்சி வச்சு தான் செய்யணும். கூடவா விட்டீங்கன்னு சொன்னால் அடிப்பிடிக்க எரிஞ்சு போயிடும். அப்போ சரியான பதம் பெறணும்னு சொன்னால் அடுப்பை குறைச்சி விட்டுட்டு கொஞ்சம் நாங்கள் பொறுமையாக தான் செய்யணும். இப்போ கொஞ்சம் தண்ணியெல்லாம் வற்றி ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டுது. அதுக்கு பிறகு நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போவோம்.
இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் ஊற்றிட்டு பிறகு கடுகு பெருஞ்சீரகம் போட்டு வதக்கணும். அதோடு சேர்த்து கருவேப்பிலையும் போட்டு வதக்க போகிறேன். கடுகு போட போகிறேன். அதோட பெருஞ்சீரகமும் போட போகிறேன். போட்டுட்டு நல்லா வதக்கணும். இது கொஞ்சம் வதங்கி கொண்டு வர நேரத்தில் கருவேப்பிலையும் போட்டு வதக்கி போட்டு பிறகு தேங்காய்ப்பு மிக்ஸ் பண்ணணும். கருவேப்பிலையெல்லாம் போட்டு நல்லா வதங்கின பிறகு தேங்காய்ப்பு கொஞ்சமாக போட போகிறேன். தேங்காய்ப்பு கூட போட்டிங்கன்னு சொன்னால் இனிக்கும். கொஞ்சமாக போட்டிங்கன்னு சொன்னால் தான் அதோட வாழைப்பூவிൻ്റെ சத்து வந்து முழுமையாக கிடைக்கும். தேங்காய்ப்பு கூட போட்டால் தேங்காய்ப்பின் டேஸ்ட் மட்டும்தான் கிடைக்கும். வாழைப்பூண்டு இது கிடைக்காது. அதனால் நான் கொஞ்சம் கூட தான் போட்டு எனக்கு கையை தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக போட்டுட்டு நல்லா வதக்கி போட்டு தேங்காய்ப்பு வந்து நல்லா வதக்கப்படணும். வதங்கி நல்லா சட்டியில் ஒட்டாமல் நல்லா உரிய பதத்துக்கு எடுக்கணும். அடுப்பை நல்லா குறைச்சி தான் வைக்கணும். கூட்டி வச்சிங்கன்னு சொன்னால் எரிஞ்சு போடும். அப்போ அதுக்காக குறைச்சி வச்சுட்டு தான் செய்துருக்கிறேன். நல்லா வதக்கி அந்த வரைண்ட பதத்துக்கு வந்த பிறகு ஒரு பாதி தேசி புளியை வந்து அந்த சீட்ஸை நீக்கி போட்டு அதை புளிஞ்சு விட்டுட்டு இறக்கினோம்னு சொன்னால் வாழைப்பூ வரை வந்து தயாராகிடும். இதை வந்து நீங்கள் நார்மலாக வெறுமனையே சோத்தோடையும் சாப்பிடலாம். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கறிகளோடையும் சாப்பிடலாம். ஆனால் இது வந்து மிகவும் மருத்துவ குணம் கொண்ட ஒரு மூலிகை என்றும் சொல்லலாம்.
தேசி புளியையும் விட்டுட்டு நான் நல்லா வதக்குறேன். என்னென்னு சொன்னால் அந்த புளி வந்து எல்லாத்தோடையும் சேரணுமன்றதுக்காக. இப்போ இது வந்து தயாராகிட்டுது. இந்த இலை சார்ந்த அல்லது மருத்துவ குணம் கொண்ட கீரை வகைகளை நீங்கள் வாரத்தில் குறைந்தது 3 தடவையாவது எடுத்தீங்கன்னு சொன்னால் ஆரோக்கியமாக இருக்கலாம். இது போன்ற பதிவுகள் தொடர்ந்தும் என்னுடைய இந்த வலையொலி பக்கத்தினூடாக உங்களோட பகிர்ந்து கொள்ளுவேன். என்னுடைய இந்த காணொளிகள் சமையல் முறைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு உங்களுடைய ஆதரவை தருவீங்கன்ற எதிர்பார்ப்போட இந்த காணொளியை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி.